ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். பல பேர் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் உள்ள தகவல்கள் எல்லாம் தொடர்ந்து நோட்ஸ் எடுத்துலாம் வச்சுட்டு வரோம். எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிடத்தை ஆர்வமாக கற்றுக்கொள்பவர்களுக்கும் ஜோதிடத்தை இன்னும் நிறைய விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த குறைகளை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கலைந்து என்னுடைய அனுபவத்தில் என்னென்ன விஷயங்கள் தெளிவாக சொல்ல முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த வகையில் இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா கடவுள் தரிசனம் ரொம்ப எளிமையாக கிடச்சிரும். இன்னும் சில பேர் கோயில்களுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணங்களால் அந்த கோயில்களுக்கு போகிறதே தவறி தடங்களாகவே வந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கோயில் கிட்ட போய் சாமியை பார்க்குறதுக்கு சில வாய்ப்பு எளிமையாக சாதாரணமாக கிடச்சிரும். அதே போல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப போராடி நிற்பாங்க, கடைசியில் போகணுன்னு நடை சாத்திட்டாங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு நெருக்கடிகள்லாம் கோயில்களில் போகும்போது நம்ம பல விஷயங்களை பார்க்குறோம் இல்லையா. அதே போல் சிலருக்கு பார்த்திங்கன்னா தலையில் பரிவட்டம் கட்டுவாங்க. நம்ம போவோம், நம்மளை அறியாமலே பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட பிரசாதம் நமக்கு கிடச்சிரும். டக்குன்னு பார்த்திங்கன்னா சாமியோட மாலை நமக்கு கிடச்சிரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன தான் முயற்சி பண்ணால் கூட கிடைக்காது. இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. இந்த வகையில் கடவுள் அருள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பார்க்கணும். வெறும் பணம் கிடைச்சா மட்டும்தான் நமக்கு கடவுள் அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க தயவு செய்து அந்த மாதிரி எண்ணங்களை விட்டுடுங்க. கடவுளுங்கிறது நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுப்பார். நம்மளுடைய செய்கைகளுக்கு ஏற்ப ஒரு விஷயத்தை கொடுப்பார். கடவுள் கொடுக்கலன்னா இயற்கை கொடுக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறது. அதனால் உழைப்பை பெரிதாக நம்புபவர்களுக்கு மட்டும்தான் இதை நல்ல பலன், இயற்கை நல்ல பலனை கொடுக்குங்கிறத நம்பிட்டு அடுத்த விஷயத்தை பார்ப்போம். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கோயில்கள் புதுசாக கட்டுவாங்க நிறைய பேர். அதாவது நான் சொல்கிறது வணிக நோக்கமோ வேறு எந்த நோக்கத்துக்கோ இல்லாமல் அவங்களோட மனப்பூர்வமாக ஒரு கோயில்களை கட்டுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கோயில்கள் பழுதடைந்திருந்ததுன்னா அதுக்கு திருப்பணிகளை செய்கிறது பார்த்திங்கன்னா அவங்க பங்கெடுத்து செய்வாங்க. நல்ல மாதிரி முடியும் இல்லையா. இப்படி யார் எந்தெந்த கோயில்களை கட்டுவாங்க, எந்தெந்த கோயில்களை திருப்பணியை செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம மெயினாக ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் எப்படி தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சென்ற இடமெல்லாம் கோயில்களுக்கெல்லாம் ராஜ மரியாதை கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மரியாதையை தேடி வாங்கிப்பாங்க, செலவு பண்ணியாவது வாங்கிப்பாங்க. இன்னும் சிலர் போய் பார்த்திங்கன்னா கடையனுக்கும் கடையன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இந்த உலகத்திலே கடைசி ஜென்மம்னு சொல்லிட்டு எந்தவித ஆர்ப்பாட்டமும் ஆரவாரமும் சிபாரிசும் இல்லாமல் கடைசியாக நின்று கடவுளை வணங்கிட்டு வருவாங்க. இதுதான் உண்மையான கடவுள் வழிபாடுங்கிறது. இந்த இடத்துல நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயில்களை கட்டுபவர்கள், அதே போல் கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்கிறவங்க, இவங்கெல்லாம் யார் எந்தெந்த அமைப்பு இருந்தால் முடியும், எந்தெந்த அமைப்பு இருந்தால் என்னென்ன மாதிரியான கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்வாங்க அல்லது புதுசாக கோயில் கட்டுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த 4ஆம் அதிபதிக்கும் 10ஆம் அதிபதியும் பகை கிரகங்களாக இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லும்போதுனா மேஷ லக்னம் அப்படின்னு எடுக்கும்போது 4ஆம் அதிபதி சந்திரன் வரும், 10ஆம் அதிபதி சனி வரும். அப்போ சந்திரனும் சனியும் மிகப்பெரிய அளவுக்கு நட்பு கிரகங்கள் கிடையாதுல்ல. இந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருந்தாலோ இல்லை மறைவிடங்களில் இல்லாமல் இருந்தாலோ ஓரளவு அதுக்கான எண்ணங்கள் அதெல்லாம் மனசுக்குள்ளே தோணுமே தவிர முழுமையாக செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு சாத்தியம் இல்லை. இருந்தாலும் சில நாமளும் கொஞ்சம் விஷயங்களில் அதில் பங்கேற்கலாம். அப்போ கோயில்கள் கட்டுவதற்கும் திருப்பணிகள் செய்வதற்கும் ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சம்மந்தப்படணும். அப்போ எப்படி சம்மந்தப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கலாம், அமர்ந்திருக்கலாம், அல்லது 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கலாம். அதுவும் இல்லாட்டி 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறது உண்டு, அது ஒரு பக்கம் நடக்கும். அப்படி இல்லாட்டி 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து 6, 8, 12 போன்ற மறைவிடங்களில் இல்லாமல் நல்ல நிலைமையில் இருக்குது. இதுதான், அதாவது நம்ம ஏற்கனவே ஆரம்ப காலத்தில் நம்மளோட ஜோதிட வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதில் சொல்லியிருப்போம், நிஷ்கல யோகம் அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்லியிருப்போம். இது பார்த்திங்கன்னா புலிப்பாணியிலேருந்து எல்லாத்துலேயும் எழுதப்பட்டது தான். பெயர்கள் தான் மாறி இருக்கும். நாளோன் கருமனுடன் சேர அப்படின்னு எழுதியிருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதை நம்ம வச்சுருக்கிற பேர் புதையல் யோகம், நிஷ்கல யோகம் அப்படின்னு வைக்கிறோம். புதையல் யோகம்ங்கிறது திடீர்னு அடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் தான். இதுக்கும் இந்த 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டாலும் அந்த புதையல் யோகம் வரும். அவர்களுக்கு தான் இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுன்னு சொல்கிற அந்த யோகங்களும் வரும்.
கோயில்களில் முதல் மரியாதை கிடைக்கும், பரிவட்டம் கட்டக்கூடிய யோகங்கள்லாம் கிடைக்கும். இதை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போது 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் மட்டும் சம்மந்தப்பட்டிருந்தாலே இந்த யோகம் கிடைச்சிருமா, கோயில் கட்டிடுவாங்களா, அப்படி கட்டினா என்ன கோயில் அப்படின்னு பார்க்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே கூட ஒரு சிகரம், இந்த கண்டிஷன் அப்ளை மாதிரி ஒரு பாயிண்ட் ஜாதகத்தில் சொல்லுவாங்க. 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சம்மந்தப்படணும், மறைவிடங்கள் இல்லாமல் இருக்கணும், பாவக்கிரகங்களோட சேர்க்கை பார்வை பெறாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு லக்னாதிபதி வலுவாக இருக்கான்னு அடுத்த ஒரு கேள்வியை போடுவாங்க. அப்போ லக்னாதிபதி வலிமையாக இருந்து அந்த லக்னாதிபதி யார்? உதாரணமாக பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சூரியனாக இருந்தால் அவங்க எந்த மாதிரியான கோயில் கட்டுவாங்க, எந்த கடவுளுக்கு கோயில் கட்டுவாங்க, இல்லை எந்த கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சூரியனாலே முதல்ல சிவன் தானே எடுப்போம். சிவன் கோயில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருந்தால் கூட அவங்க சக்திக்கான கோயிலையும் கட்டுவாங்க, விநாயகருக்கான கோயிலையும் கட்டுவாங்க. அப்போது நான் ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சம்பந்தப்பட்டு நல்ல நிலையிலிருந்து அந்த லக்னாதிபதியும் நல்ல நிலையில் இருந்து அந்த லக்னாதிபதி சூரியனாக இருந்தால் அவர் சிவனுக்கு கோயில் கட்டுவார், அல்லது சிவன் கோயிலுக்கு திருப்பணி செய்வார், அல்லது சக்திக்கு கோயில் கட்டுவார், அல்லது சக்திக்கு கோயில்களுக்கு திருப்பணி செய்வார். அப்படி இல்லைன்னா விநாயகருக்கு கோயில் கட்டுவார், விநாயகர் கோயிலுக்கு திருப்பணி செய்வார். இது அவங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்கிறோம். இங்கே சிவன் தானே, இங்கே எதுக்கு கேதுவை சொல்கிறீங்க, சக்தியை சொல்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் அதோட அம்சமாகத்தான் நம்மளோட பண்டைய கால ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சம்மந்தப்பட்டு லக்னாதிபதி சந்திரன், அதாவது கடக லக்கணமாக இருந்து அதில் 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா, சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா, ஏற்கனவே சிவனுக்கு சொன்னோம்ல, சிவன் சக்திக்கு கோயில் கட்டுவார் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த அமைப்பு உள்ள ஜாதகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிவனுக்கு பல பேர்கள் இருக்குல்ல, அதில் ஒன்று ருத்ரன் கூட வச்சுக்கலாம். ருத்ரனுக்கும் கௌமாரிக்கும் கோயில் கட்டுவாங்க. அப்போது கடக லக்கணமாக இருந்து அவங்களுக்கு 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சம்மந்தப்பட்டு சந்திரனும் நல்ல நிலையில் இருந்தால் அவங்க ருத்ரனுக்கும் கௌமாரிக்கும் கோயில் கட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்வாங்க. அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நல்ல நிலையில் தொடர்பு பெற்று லக்னாதிபதி செவ்வாயாக இருந்தால், கண்டிப்பாக செவ்வாயினாலே முருகனுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ புதுசாக முருகன் கோயிலை கட்டலாம், அல்லது ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு திருப்பணிகள் செய்யலாம், அல்லது திருப்பணிகளில் இவங்களும் ஒரு பார்ட்டாக இருந்து செயல்படலாம். அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த செவ்வாயோட நிலைமை வலிமையாக இருந்ததுன்னா, உச்சம் பெற்று இருந்ததுன்னா அவங்க அனுமர்கள் கோயில் கட்டுவாங்கல்ல, ஆஞ்சநேயர் கோயில் கட்டுற பணிகள்லையும் ஈடுபடுவாங்க. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த செவ்வாய் விருச்சிகத்தில் இருந்தால் அவர்கள் பார்த்திங்கன்னா அம்மன் கோயில்கள், அதாவது புற்ற உள்ள அம்மன் கோயில்கள்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அம்மன் கோயில்கள் கட்டுறதுக்கான அந்த அமைப்பு அவங்களுக்கு உண்டு. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சம்பந்தப்பட்டு லக்னாதிபதி புதனாக இருந்து புதன் நல்ல நிலைமையில் இருந்தால் அவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலான பெருமாள் கோயில்களை புதுசாக கட்டுவாங்க, அல்லது திருப்பணிகளில் ஈடுபடுவாங்க. அதே போல் ஐயனார் கோயிலையும் கட்டுவாங்க, அதற்கான திருப்பணிகளையும் ஈடுபடுவாங்கன்னு சொல்லிட்டு நமது ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற கிரகங்களையும் பார்க்கணும். மெயினாக லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நல்ல நிலையில் தொடர்பு பெற்றோ சேர்ந்தோ இருந்து அவர்களுடைய லக்னாதிபதி குருவாக இருந்து அந்த லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் அவர்கள் கூடுமான வரைக்கும் குருவுக்கான கோயில் கட்டுவார்கள்ங்கிறத விட சிவன் கோயில்கள், குரு அம்சமான சிவன் கோயில்களை அதிகம் கட்டுவாங்க. நிச்சயமாக தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய கோயில்களை அவங்க கண்டிப்பாக கட்டுவாங்க, அல்லது அந்த மாதிரியான கோயில்களுக்கு திருப்பணி செய்வார்கள். அப்படிங்கிறத இந்த ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நல்ல நிலையில் தொடர்பு பெற்று லக்னாதிபதி சுக்கிரனாக இருந்து சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருந்தால் அவர்கள் பார்த்திங்கன்னா அம்மன் கோயில் அல்லது துர்க்கை அம்மன் கோயில் கட்டுவாங்க. அதுவும் இல்லாத பட்சத்தில் அம்மன் கோயில் திருப்பணிகள்லையும் துர்க்கை கோயில் திருப்பணிகள்லையும் அவங்க முக்கியமான பங்காற்றுவாங்க அப்படின்னு நம்ம நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சம்பந்தப்பட்டு லக்னாதிபதி சனியாக இருந்து சனி நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் பார்த்திங்கன்னா கூடுமான வரையில் ஒரு சிலர் மட்டுமே பார்த்திங்கன்னா சிவன் கோயில்களை கட்டுறதற்கு வாய்ப்பு இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் இந்த கிராம தேவதைகள், கிராம தெய்வங்கள்லாம் இருக்குல்ல, முனீஸ்வரர், முனியப்பன், இந்த மாதிரி கிராம தெய்வங்கள் கோயில்களை முன்னின்று கட்டுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமது நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கோயில்கள் கட்டுறதும் கும்பாபிஷேகம் பண்ணுறதும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைச்சிடாது. அதுக்கும் சில ஜாதக அமைப்புகள் இருக்குது. இதெல்லாம் நூல்களில் சொல்லப்பட்டாலும் காலங்களுக்கு தகுந்த
சொன்ன மாதிரி இன்னும் நிறைய கோயில்கள்லாம் இருக்குல்ல. ஒரே கிரகம் மட்டும் இருக்காது, இன்னொரு கிரகம் சம்மந்தப்படும். இப்போ செவ்வாயோட ராகுவோ கேதுவோ சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி காம்பினேஷன் வந்ததுன்னா அவங்க பாபாவுக்கு கூட கோயில் கட்டுவாங்க, அல்லது பாபாவுக்கு வழிபாட்டு மையங்கள் வச்சுருப்பாங்க. இப்படி நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஒவ்வொரு மதங்களுக்கும் இந்த மாதிரி தொடர்புகள் இருக்குது. நாம் சொல்லது வந்து மற்ற மதங்கள்லாம் இந்த இந்தியாவில் வந்து பெரிய அளவுக்கு கலக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களில் சொல்லப்பட்டு தான் சொல்கிறோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கிரக சேர்க்கைகள், கிரகத்தோட பார்வைகள், இதை ஒட்டி சிவனுக்கே வெவ்வேறு பெயர்கள் இருக்கும், அம்மனுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கும், கிராம காவல் தெய்வங்களுக்கு அதுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கும். இதையெல்லாம் வச்சு தான் உண்மையிலேயே கோயில் கட்டக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லையா, அவங்க எந்த மாதிரியான கோயில்களை கட்டுவாங்கங்கிறதுக்கு மட்டும்தான் இதை வந்து நீங்கள் அடிப்படையாக எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியுங்கிறதுக்காக இந்த தகவலை சொல்கிறோம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.